நமக்கு தெரிய வரும், நமக்கு தெரிய வரும். செல்வர் நிர்மல் அட்டி மன்னன் இந்த வருடம் பொங்கலத்தின் நம்பிக்கை நாயகன் கிரிக்கெட்டில் புத்திசாலித்தனமாக பாடியுள்ளார், கிரவுண்டை அளந்துள்ளார். இதோ பாக்கிய பிரகாஷ் காலை கன்னியாகுமரியின் காலை இவரை வீழ்த்துவாரா நமது பாக்கிய பிரகாஷ்? கண்ணில் தெரிகிறது, வெறி அல்ல. சந்தோஷ் கண்ணன் மேடையில் ஒரு சிறு சலசலப்பு. சின்னமணி பயிற்சி கொடுத்து இதுவரை எந்த அணியும் வெற்றி பெற்ற இல்லை. ஒரு சிறு சலசலப்பு. சிறுவால் 5 நம்பர் நின்று எந்த டீமும் ஜெயிக்கலையா? இப்பொழுது பாக்கியபரா சொல்லிப்பாரா? அவருக்கு தெரியும் சில நுணுக்கங்கள், அதை பயன்படுத்துவாரா? இப்போது நமது அன்பு தம்பி நிர்மல் அவர்கள் பாடி செல்வார். இவர் நமது மெம்பர் நவீன் எக்ஸ்பிரஸ் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டு தெரியும் நவீன் அவர்கள். ராசுதுரை மணியட்டி பாடல நான் வெளியே சென்றாலும் கன்னியாகுமரி. இதோ பிரகாஷின் ஆதிக்கம் இருக்குமா? புள்ளி கணக்கை தொடங்குவாரா? கடிவாளை கடிப்பாரா? விடு விடுமா காலை? இதோ நமது சோயா அவர்கள் சோயா உண்மையான பிடி ஒரு பள்ளி கன்னியாகுமரி அணியினருக்கு. பிரகாஷ் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை காண்கிறோம். நிர்மல் அவர்கள் ரைட் செல்ல வேண்டும் என்று உங்கள் அண்ணன் பொங்கலத்தின் ஆசை. அதனால் டென்னிஸ் அவர்களும் உங்களை அதிசயம் ஒரு அதிசயம் செய்துள்ளார். ஒரு புள்ளி புதுவைப்பின் சண்டினருக்கு. மீண்டும் ராசதுரை ரப்பன்சில் ஒரு ஆதிக்கம் இருக்கும். பிரகாஷ் தனது அணிக்காக ஏதோ திட்டம் தீட்டியுள்ளார், செயல்படுத்துவாரா என பார்ப்போம். நிர்மல் என்ன செய்கிறார்? நிர்மல் செய்வதை இப்போது பார்ப்போம். பாக்கிய பிரகாஷ் ஒரு சிறிய தவறு நடந்துள்ளது. தவறுதலாக பாக்கிய பிரகாஷை தொட்டு விட்டார்கள். ஒரு புள்ளி பூமப்பன் அணியின் ஆட்டக்காரர் கன்னியாகுமரி அணியின் கேப்டனை வீழ்த்தியுள்ளார். காலை வெளியேறியது. சாம் எங்கு என்று ரமேஷ் கேட்கிறார். ஆமா, ஒரு மாத காலமாக கடற்கரையில் தீவிர பயிற்சி எடுத்த சாம் அவர்கள் 3 கப் பலரசம் அடித்து தெம்பாக இருக்க
2 புள்ளிகள் கன்னியாகுமரி அணியினருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்பொழுது அப்பன்ஸ் நிர்மல் கழுத்து அடிக்கப்பட்டது. அவரை அடிக்க வேண்டாம் என்று பொங்கலம் சொல்கிறார். ஏனால் அவரை நம்பித்தான் கிரிக்கெட்டே உள்ளது. கீழே போங்க, உட்காந்து போங்க. சின்னமணி போன் அடிச்சாம்ல எனக்கு 2 மணி வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 12 மணி வரைக்கும் வாங்க நாளைக்கு காலைல. சூப்பர் டேக்கல் வாய்ப்பு. இதோ நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லை 2+2 4 பாயிண்ட். இப்பொழுது அவரை சேல்ஸ் ராசா நண்பர்கள் சீனியர்ஸ் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டது காமெடி நினைக்க இனிமேதான் அவங்க லாட்டை காட்ட போறாங்க. பாக்கியப்பட சிக்னல் காட்டிட்டாரு. இதோ திரும்பவும் காட்டிய சிக்னல் ஆக்சிடென்டில் முடிந்தது. இதோ பாக்கிய பிரகாஷ் வெற்றி பெற வேண்டும் என்றால் இருவர் ஆடுகளை விட்டு வெளியேற வேண்டும். ஒருவர் லைன் நம்பர், மற்றொருவர் கோச்சர். இருவரும் ஓரம் சென்றால் வாய்ப்புண்டு. இது மக்களின் கணிப்பு. அறுபடி என்ன செய்கிறார்கள்? 2 புள்ளி, 1 புள்ளி மட்டுமே. கூப்பிடும் போது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கூப்பிடும் போது இறங்கிடும். இதுக்கு அடுத்தாட்டமாக நாங்கள் அழைப்பது ஏவிகே கரிசல்குளம் அணியினரும் சேல்ஸ்ராஜா நண்பர்கள் சீனியர் பீஸ் அணியினரும் தயார்படுத்திக் கொள்ளவும். ரைட் அவுட் லைன் கிராஸ். முதன்மை பரிசு நண்பர்கள் அவரது அணி வீரர் செல்வன் சௌந்தரி உரிமையாளர் சாய்ஸ் அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் உடனடியாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாம் இப்பொழுது தயாராக இருக்கிறார் என்று சில தகவல்கள் வருகிறது. அன்பு தம்பி சோயா புள்ளி கணக்கை தொடங்குவாரா? தங்களது புள்ளி கணக்கை தொடங்குவாரா என பார்ப்போம். இதோ அன்பு தம்பி நிர்மலின் அருமையான பிடிக்கான முயற்சி. பூரி நிர்மலுக்கு அறிமுகம் நிர்மல் அவர்கள் இப்பொழுது சந்தோஷின் ஆதிக்கம் தொடருமா இல்லை முடியுமா? அருமையான டிஃபரன்ஸ். 1 புள்ளி கன்னியாகுமரி அணியினருக்கு. நிர்மலின் முதல் டேக்கில் பதிவு செய்துள்ளார். ஆட்டத்தை யூடியூபில் ஒளிபரப்பு செய்தார் அலெக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் நிர்மல் கொள்ளு உங்களுக்கு சிரிப்பு. சந்தீப் நர்வால் போல் காட்சியளிக்கிறார். ஆனால் வெளியே போகக்கூடாது. ஜோக்கர் யூடியூப் சேனல் அலெக்ஸ் அவர்கள் வீடியோக்கள் எடுத்து யூடியூபில் பதிவு செய்துள்ளார். நீங்கள் ஆட்டத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் ஜோக்கர் யூடியூப் சேனல். இப்போது நவீன் அவர்கள் 2 புள்ளிகள். ராசதுரை இந்த சப்பாத்தி போரி ஆட்டுக்கறி எல்லாம் இப்பொழுது வேலை செய்கிறது. 20 கோடி வச்சு சொல்லுனர். இப்போது 8 புள்ளிகள் மட்டுமே. பாக்கியின் ஆதிக்கம் செலுத்துமா இல்லை? அருமையானபடி அதிசயம் அவர்களால் கடைசி 5 நிமிடம் புதுவை பிரெண்ட்ஸ் கவனத்திற்கு, கன்னியாகுமரி அணியினர் கவனத்திற்கு. கடைசி 5 நிமிடம் சூப்பர் டேக்கிள் வாய்ப்பு கன்னியாகுமரி அணியினருக்கு.
முடியுமா? காலை வீழ்த்துவாரா? இல்லை, சூப்பர் டேக்கிள் பொடிவட்டது. தீவிர பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் கடல்புற வீரர் சாம் அவர்கள். வார்ம் செய்ய செய்துவிட்டார் என கேள்விப்படுகிறது. இதில் ஒரு ஆச்சரியம், பிரகாஷ் என்னும் புள்ளி கணக்கை தொடங்கவே இல்லை. உள்ள கணக்கை தொடங்கிவிட்டார். அவர் விளையாடி ஆடுகளும் வேறு செகண்ட் ஹாஃப் கடைசி 4 நிமிடம் வீரர்கள் கவனத்திற்கு. நல்லா பாடுவான். இந்த லோனை அருமையான பிழை. 1 2 ரைட் அவுட். இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி. இரு அணியினருக்கும் தலா ஒரு புள்ளி. 18 புள்ளிகள் கன்னியாகுமரி அணியினரும், புதுமை பிரான்ஸ் 9 வெற்றி புள்ளிகளும். இன்னும் 9 புள்ளிகள் மட்டுமே முன்னிலை. பிரகாஷின் ஆதிக்கம் இன்னும் தொடரவில்லை. இதற்கு அடுத்த ஆட்டமாக நாங்கள் அழைப்பது ஏவிகே கரிசகுளம் அணியினரும் சேஷராஜன் என்பவர்கள் சீனியர் ஆபீஸ் அணியினரும். நாட்டம் முடிந்த மறுகணமே ஆடுகளுக்கு தயார் செய்ய வேண்டும். கடைசி 3 நிமிட ஆட்டம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் பால். இது அவருக்கு வாங்கி கொடுத்த பலரசத்தின் பதிவு காலிரியில் வெளியேறியது. மீண்டும் நவீன் சிறிது மச்சம் கன்னியாகுமரி. பிரகாஷ் கையை அசைத்துள்ளார். தம்பி நிர்மல் நிர்மல் 2 புள்ளிகளை பிடித்துள்ளார். பிரகாஷ் எனும் ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஒரு புள்ளி புதுமை பிரான்ஸ். கடைசி 2 நிமிட ஆட்டம். நாம இறக்குங்களேன். சொல்லு அபிஷேக் கிட்ட அவனை இறக்குங்க. அபிஷேக் கேட்க முடியும். ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் போனாலும் பரவாயில்ல, இறக்குங்களா? இல்ல நான் வேணா அவளை ஆட்டம் தொடர்கிறது. இல்லை, பிரகாஷின் ஆதிக்கம் இந்த வருடம். கடைசி 1 நிமிட ஆட்டம். 4 சாமர்களுக்கு இன்னும் 4 சப்பாத்திகள் வேண்டுமா? ராசதனை இதோ ஆடுகளுக்கு ராசதா 2 தொடுவத்துக்கிட்ட வர வாராரு. நிர்மல் இப்பொழுது இதோ பொங்கலத்தின் செல்ல பிள்ளை நிர்மல் கிரிக்கெட்டில் தனது திறமை சிறப்பான ஒரு சிக்ஸர். இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய சாம் அவர்களுக்கு கன்னியாகுமரி அணியினர் அறிவிக்கப்படுகிறது. எங்களது அழைப்பினை வச்சு டீசர்ட் அடித்து இறங்கிய